ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி 2-3 முறை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கணும். நம்ம எந்த டிஷ் செய்யறதா இருந்தாலும். இப்போ நம்ம பொரியல் பண்ண போகிறோம். வானல் நல்லா காஞ்சதும் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டாச்சு, காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் கிள்ளி போட்டாச்சு, கருவேப்பிலையும் கொஞ்சம் 2-3 பல்லு பூண்டும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டாச்சு. கூடவே இப்போ ஆனியன் 2 பெரிய வெங்காயம் நல்லா போட்டுட்டு நல்லா சிறுவ அரிஞ்ச பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே கீரை வாரத்துல நம்ம 2 நாள் எடுத்து சாப்பிடணும். 2 நாள் இல்லை, தினமும் சாப்பிடணும். பெண்களுக்கு ஆகிறது தானே கஷ்டமா இருக்கு. ஆஞ்சி அரிஞ்சு அதை செய்யறதங்காட்டியும் போதும் ஆகுது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை ஆயறதுக்கே தெரியாது. ஸ்டார்டிங்லலாம் எங்கள் மாமியார் தான் எனக்கு ஆஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அவங்க இல்லை. அதனால ஒன்று நம்மளே ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் நம்ம சத்தான உணவுகள்லாம் சாப்பிடணும் அப்படின்னும் போது நம்ம செஞ்சுதான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். இந்த கீரையாச்சும் சிறுகீரையாச்சும் பரவாயில்ல, அரைக்கீரை சிறுகீரை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அருவாமனையில எடுத்து கட் பண்ணிக்க முடியும், கத்தியில கட் பண்ணி பொடியா வச்சுக்க முடியும். ஆனா இந்த முருங்கைக்கீரை இருக்கு பாருங்க, அது ஆயறதே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எனக்கு இடுப்பு வலியே வந்துடும். இருந்தாலும் என்ன பண்றது, குடும்ப நலனுக்காக எல்லாரும் சத்தான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் அதை வாங்கி செஞ்சு கொடுத்துருவேன். எப்படி செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் இன்னைக்கு வாங்கினேன்னா அதை ஆஞ்சி வச்சு நாளைக்கு தான் செய்வேன். ஏன்னா நான் சமையல் செய்கிற நேரத்தில் என்னால் செய்ய முடியாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ 4 பேருக்கு நான் 6 பேருக்கு இந்த பொரியல் செய்கிறேன். அதனால 2 பெரிய வெங்காயம், 1 கட்டு சிறுகீரை, அப்புறம் 4 முட்டை எடுத்து நான் பொரியல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி போடுறேன். மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சமா தனி மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறமா கொஞ்சமா உப்பு, அந்த வெங்காயத்துக்கு தேவையான சால்ட் அதை போட்டுட்டு கலரி விடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் வாரத்துல நம்ம தினமும் கூட செஞ்சுக்கலாம். முடியலன்னா 2-3 நாளாச்சும் கண்டிப்பா நம்ம கீரை சாப்பிட்டுக்கணும். இப்போ நம்ம லேசா உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமா, அந்த ஆனியனுக்காக. அதுக்கப்புறமா தான் நம்ம கீரைக்கெல்லாம் சேர்க்க போறோம். கீரைக்குன்னு தனியா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம முட்டை சேர்க்கிறோம் இல்லையா, அந்த டைம்ல முட்டைக்குன்னு நம்ம போடுறது கீரைக்கே செட் ஆயிடும். நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம அலசி வச்ச கீரையை எடுத்து வானல்ல சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுரும். நம்ம கீரைக்கு வேகிறதுக்குன்னு தனியா தண்ணி சேர்க்கவே வேண்டாம். நம்ம கீரை அலசுற தண்ணியே போதும். அதுவே நல்லா அலசிட்டு தான் நம்ம எடுத்து வச்சிருப்போம். அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே போதுமானது. நல்லா இந்த மாதிரி கைவிடாம வதக்கிட்டு இருந்தோம்னாக்கா அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு இருந்தாலே கீரை வெந்துடும். ரொம்பவும் வெந்தா கசக்கும் இல்லையா. பாருங்க, கீரை அலசி எடுத்து வச்ச தண்ணி அவ்வளவுதான் இருந்துச்சு, அதுவே போதும். இப்போ நான் இதை நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ நம்ம முட்டையை உடைச்சி எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். உண்மையிலுமே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாம் வேலையை ஷேர் பண்ணி செய்வோம். ஆனால் நம்ம தனியாக இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப வலி, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அதை நம்ம சுகமாக செய்யணும் குடும்பத்துக்காக. அது எப்பயுமே உண்மையாக நான் நினச்சிருக்கேன். நான் ஹாப்பியாக செய்யும்போது அந்த சமையல் சூப்பராகவே இருக்குது, டேஸ்டாகவே இருக்குது. நம்ம ஏனோ தானே செய்யும்போது அந்த சமையல் சுமாராக தான் இருக்குது. அதனால நம்ம சமையல் கட்டுக்குன்னு வந்துட்டோம்னா சமையலில் மட்டும் கவனம் வச்சு செஞ்சிடணும். முட்டையை நல்லா உடச்சி பிளெண்ட் பண்ணிட்டேன். 4 எக் எடுத்திருக்கேன். சாதம் வெந்துட்டு இருக்கு பக்கத்தில். நான் சாதம் வேகும்போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வடிப்பேன். அது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீரை நல்லாவே வெந்திருக்கு. உப்பும் நம்ம இந்த டைமில் அந்த வெங்காயத்துக்கு சேர்த்தோம்ல, அதுவே இதில் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த கீரையெல்லாம் நல்லா ஓரம் தள்ளிட்டு பாருங்க, ஆயில் கூட அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம வெங்காயம் வதங்குச்சு இல்லையா, அதுக்கு ஊற்றுனது தான். இப்போ முட்டைக்காக லேசா எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அதுல இப்ப அந்த முட்டைக்கு தேவையான சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும், அதாவது சால்ட்டு தான் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த முட்டையை ஊற்றி நம்ம கிளற போறோம். அது எப்படி கிளறணும் பார்த்தீங்கன்னா, நான் ஊற்றி செய்யற மாதிரியே பண்ணுங்க. அதுதான் அந்த முட்டை தண்ணியிலையும் கீரை வெந்துடும். ஏன்னா முட்டை ஈரப்பதம் இருக்கும் இல்லையா. அப்படியே ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும். நம்ம வானலை பிடிச்சிக்கணும். வானலை பிடிச்சிக்கிட்டு நல்லா கிளறணும்.
பசங்களுக்கெல்லாம் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து முன்னாடி நாள் ஆஞ்சி வச்சுட்டு மறுநாள் செய்யறது தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு சாட்டர்டே நான் வந்து இன்னைக்கு அதனால் இப்போ எப்பயும் போல் லேட்டாக செஞ்சிட்ருக்கேன். கீரை பொரியல் பாருங்கள், அப்படி தான் பிளெண்ட் பண்ணி விடணும். அந்த எக்கில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, ஏற்கனவே கீரை வந்து முக்கால் பாதம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இந்த முட்டையில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி அப்படியே பாருங்கள் அந்த மாதிரி பரட்டி விடணும். ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம கிட்ட இருந்து தானே சமைக்கிறோம், விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிடும். பசுமை நிறம் மாறாமல் அந்த கீரை அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் வந்து கீரையெல்லாம் அப்படியே சாப்பிட்ருவேன். தொட்டுக்குன்னு சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. இந்த உணவுப் பொருளோ அந்தந்த உணவுப் பொருளை அந்தந்த சுவையில் சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, காய் பொரியலாகட்டும் கீரை பொரியலாகட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்ருவேன். அதாவது கொஞ்சமாக வெள்ளை சாதத்தில் லைட்டாக அப்படி பிடிச்சி அப்படி சாப்பிட்ருவேன். இப்போ சாம்பார்மா முருங்கைக்காய் மாங்காய் சாம்பாரா அதை தனியாக சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான். வெண்டைக்காய் சாம்பாரா முள்ளங்கி சாம்பாரா அது எல்லாமே அப்படிதான் தனித்தனியாக சாப்பிடணும். அப்போ தான் வந்து அதனுடைய சுவை சூப்பராக இருக்கும். அதுவும் செய்யும் போது நான் சூடாகவே எடுத்து என்னோட பங்கை நான் வந்து சூடாகவே சாப்பிட்ருவேன். பாருங்க, சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. கீரை பொரியல் வந்து இந்த மாதிரி முட்டை சேர்த்தும் செய்யலாம், தேங்காய் அப்புறம் தேங்காய் துருவி போட்டு செய்யலாம், அப்புறம் தேங்காய் கூட வந்து மிளகாய் வறுத்து அரைச்சி செய்யலாம். சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை பொரியல்னால் வந்து மல்லாட்டையும் வறுத்துட்டு காஞ்ச மிளகாயும் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி முருங்கைக்கீரையில் சேர்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கீரையில் பொரியலே நம்ம நிறைய வகைகள் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து இன்னைக்கு முட்டை சேர்த்து செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுதாஸ் கிச்சனை. எப்பயுமே உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் வீடியோஸ் தொடர்ந்து கொடுக்க முடியும். சுதாஸ் கிச்சன் எப்பவும் எளிமையான, தரமான, ஆரோக்கியமான சமையலாகத்தான் இருக்கும் உறவுகளே. அதனால வந்து நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப லென்த்தாக இது சின்ன 2 நிமிஷத்தில் செய்கிற சமையல் தான். ஆனால் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பேசிக்கிட்டே சமைக்கிறேன். அதனால் வந்து வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எப்பயுமே நம்ம ஒருத்தவங்க கிட்ட மனம் விட்டு பேசும்போது அந்த நிமிஷம் நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அதனால தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பசுமையாக அப்பா சாப்பிட்ணும் போலே இருக்குல்ல உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க நிஜமாக. நான் வந்து சாப்பிட்டு பார்த்துருவேன், செய்யும் போதே பாதி சாப்பிட்ருவேன் நான். அவ்வளோதாங்க, கீரை பொரியல் தயாராகிடுச்சு. நம்ம அடுத்தது வந்து சாம்பார் வைக்க போகிறேன். நான் சாதம் வெந்துடுச்சு, வடித்து விட்டுற போகிறேன். தயாராகிடுச்சு. மறக்காமல் வந்து கீரையை ரெகுலராக எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்குக்காக நான் காத்திருக்கிறேன். ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய், see you.